சிறுநீரக செயலிழப்பும் டயாலிசிஸ் சிகிச்சையும் முழுமையான விளக்கம். நம்முடைய உடலில் இருக்கும் 2 சிறுநீரகங்களும் திடீரென்று வேலை செய்யாமல் போனால் என்ன நடக்கும்? இரத்தத்தில் நச்சுக்களும் கழிவுகளும் அதிகமாகி உடலின் மொத்த இயக்கமும் ஸ்தம்பித்து போய்விடும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிறுநீரகம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு இயந்திரத்தின் மூலமாக செயற்கையாகச் செய்யும் மருத்துவ சிகிச்சை முறைக்கு பெயர்தான் டயாலிசிஸ். பொதுவாக சர்க்கரை நோய், மிக அதிக இரத்த அழுத்தம் அல்லது தவறான மாத்திரைகளை பயன்படுத்துவது போன்ற காரணங்களால் சிறுநீரகங்கள் செயலிழக்கின்றன. சிறுநீரகம் தன் ஃபில்டர் செய்யும் திறனை இழக்கும் போது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற டயாலிசிஸ் சிகிச்சை கட்டாயமாகிறது. இதில் மிக முக்கியமான முறை ஹீமோடயாலிசிஸ் என்று சொல்லப்படும் இரத்த டயாலிசிஸ் ஆகும். இந்த சிகிச்சையின் போது நோயாளியின் உடலில் உள்ள இரத்தம் ஒரு குழாய் வழியாக டயாலிசிஸ் இயந்திரத்திற்குள் செலுத்தப்படுகிறது. அங்க இரத்தம் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு நச்சுக்கள் பிரிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அதே இரத்தம் பாதுகாப்பாக உடலுக்குள் செலுத்தப்படுகிறது. இந்த சிகிச்சைக்காக ஆரம்ப கட்டத்தில் கழுத்து பகுதியிலோ அல்லது கைகளிலோ கேத்தீட்டர் எனப்படும் சிறிய தற்காலிக குழாய்கள் பொருத்தப்படும். சிறுநீரகத்தின் பாதிப்பை பொறுத்து வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை இந்த டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்படும். ஒரு முறை டயாலிசிஸ் செய்ய தோராயமாக 4 மணி நேரம் வரை ஆகும். டயாலிசிஸ் என்பது ஒரு நோயை குணப்படுத்தும் மருந்து அல்ல. அது சிறுநீரகத்திற்கு பதிலாக வேலை செய்யும் ஒரு தற்காலிக மாற்று ஏற்பாடு மட்டுமே. பலரும் டயாலிசிஸ் என்றாலே பயப்படுகிறார்கள். ஆனால் முறையான உணவு பழக்கம், மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் சரியான அளவு தண்ணீர் மற்றும் முறையான டயாலிசிஸ் சிகிச்சை மூலமாக சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களாலும் சாதாரண மனிதர்களைப் போல நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். சிறுநீரகம் மற்றும் டயாலிசிஸ் சார்ந்த சந்தேகங்களை கீழே கமெண்டில் கேளுங்கள். இதுபோன்ற பயனுள்ள மருத்துவ விழிப்புணர்வு தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.